சுயமரியாதை இயக்கம் பார்த்துட்டு என்னப்பா? ஆமா, தேர்டு நான் சொல்லலையா? செகண்ட் அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா தேர்ட் மட்டும் சொல்லல. தேர்டு விருதுநகர் யார் தலைவர்? யாருக்கு? சண்முகம். சண்முகம் சரி. தேர்ட் கான்ஃபரன்ஸ் 1931 மூன்றாவது சுயமரியாதை மாநாடு. 1931 விருதுநகர்ல நடக்கும். தலைவர் யாரு? சண்முகம், RK சண்முகம். ரைட்டா? சோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தாளமுத்து மற்றும் நடராஜன் இறந்தாங்க, அந்த பாயிண்ட் வர பார்த்திருப்போம். 1938 நவம்பர் 13 1938 நவம்பர் 13 சென்னையில நடக்கக்கூடிய மாநாடு, சென்னை இலக்கிய மாநாடு அப்படின்னு சொல்லலாம். சென்னை இலக்கிய மாநாடு. இந்த மாநாட்டினுடைய தலைவர் யாரு அப்படி சொல்லி பார்த்தா நீலாம்பிகை அம்மையார். இந்த மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தா அது நீலாம்பிகை அம்மையார். இவங்க யாருன்னா மறைமலை அடிகளுடைய மகள். மறைமலை அடிகளின் மகள். மறைமலை அடிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை. தனி தமிழ் இயக்கத்தின் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீலாம்பிகை அம்மையுடைய தலைமையில நடக்கக்கூடிய சென்னை இலக்கிய மாநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாநாட்டுல தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஈவே ராமசாமிக்கு என்ன பண்றாங்க, பெரியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. 1938 நவம்பர் 13. புரியுதா? ஆயிரத்தி 1938 நவம்பர் 13 சென்னை இலக்கிய மாநாட்டுல நீலாம்பிகை அம்மையாரோட தலைமையில தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. அந்த நீலாம்பிகை அம்மையார் யாருன்னா மறைமலை அடிகளினுடைய மகள். மறைமலை அடிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. சரி. அடுத்தது அதே 1938 பெரியார் வந்து நீதி கட்சியுடைய தலைவரா மாறாரு. 1938 பெரியார் நீதி கட்சியின் தலைவராக மாறினார். நீதி கட்சி எதிர்த்துதான் பெரியார் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார். கரெக்டா? இன்னைக்கு அந்த கட்சிக்கு அவர் என்ன மாறிடுச்சு, தலைவரா மாறிட்டாரு. மறு வருஷம் 1939 பெரியார் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா திராவிட நாடு திராவிடருக்கு, திராவிட நாடு திராவிடருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார்.
திராவிட நாடு, திராவிட இருக்கு. இதே 39ல காங்கிரஸ் கட்சி ராஜினாமா பண்ணிடுவாங்க. 1939ல இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க? ரிசைன் பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் கட்சி ரிசைன் பண்ணிடுறாங்க. சரியா? அப்படின்னா என்ன காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி ரிசைன் பண்ணாங்க? என்ன ரீசன்காக? சூப்பர். இந்தியர்களோட அனுமதி இல்லாம இந்தியர்கள் 2ஆம் உலக போர்ல இருக்காங்கன்னு சொன்னதுனால காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க? ரிசைன் பண்ணிடுறாங்க. கரெக்டா? அப்ப இதோட தொடர்ச்சியா 1940ல பெரியார 1940ல பெரியார முதலமைச்சரா மாற சொல்லி கோரிக்கை வருது. பெரியார் என்ன சொல்றாங்க? நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வருது. சரியா? பெரியார் ஏத்துக்கிட்டாரா? இல்ல. என்ன காரணம்? பெரியார் ஏன் ஏத்துக்கல? கொள்கைய ஆமா. அப்படி ஒரு கோரிக்கை வச்சு அந்த கவர்னர், மெட்ராஸோட கவர்னர் யாருன்னா 1940ல பெரியார முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன மெட்ராஸினுடைய கவர்னர் யாருன்னா ஆர்த்தூர் ஹோப். ஆர்த்தூர் ஹோப் பெரியார மெட்ராஸோடைய கவர்னரா ஏத்துக்கிட்டு, அதாவது மெட்ராஸோடைய முதலமைச்சரா மாறிக்கோங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்த அந்த மெட்ராஸோடைய கவர்னர் யாருன்னா ஆர்த்தூர் ஹோப். சரிங்களா? ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் தரேன், பிடிஎஃப் ஃபார்மட்ல தரேன். தட் இஸ் கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் இந்தியாவும், ஓகேவா, இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல்ஸ் யார் யாருன்றதையும் ஒரு சில பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கும். நம்ம எண்டில் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அதுக்கான சும்மா ஒரு 4-5 பக்கம் தான் வரும். அதுவும் உங்களுக்கு நான் தரேன். அப்ப பெரியார் ஏத்துக்கல. என்ன காரணத்தினால பெரியார் ஏத்துக்கல அப்படின்னா, தேர்தல் அரசியலுக்குள்ள ஒரு நபர் உள்ள வரும் பொழுது அவர் தன்னுடைய கொள்கையை இழக்க நேரிடும். வாக்கு அரசியலுக்காக தேர்தல் அரசியல அதுக்காக உள்ள வரும்போது தன்னுடைய கொள்கையை இழக்க நேரிடும். சரிங்களா? அதனாலதான் பெரியார் வந்து என்ன பண்ணல, உள்ள வரல. இதோட தொடர்ச்சியா 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த நீதி கட்சி என்னவா பெயர் மாறுது அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாறுது. நீதி கட்சி என்னவா பேர் மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. திராவிடியன் அசோசியேஷன். சரியா? நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. மாநாடு எங்க நடக்குன்னா சேலத்துல. இந்த மாநாடு எங்க நடக்குது? சேலத்துல. பேரை மாத்துறவர் பெரியார். மாநாடு எங்க நடக்குதுன்னா சேலத்துல. பேர் மாத்துறது பெரியார், அவர் கூட இருக்கக்கூடியது அண்ணா. பெரியாரு அண்ணாவும் சேர்ந்துதான் நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இந்த காலகட்டங்கள்ல 1946 இந்த காலகட்டத்துல 1946 மதுரையில வைகை நதி கரையோரம், அந்த வைகை நதி கரையோரம் கருப்பு சட்ட மாநாடு நடத்துறாரு பெரியார். பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ்.
கருப்பு சட்டை மாநாடு. இந்த காலகட்டத்துல 1946 பெரியார் என்ன பண்றாரு? கருப்பு சட்டை மாநாடு நடத்துறாரு. இதுல கலந்துக்கிறதுக்காக அண்ணா போவாரு கருப்பு சட்டை போட்டுட்டு. ஆனா அண்ணாவுக்கு அது பிடிக்காது. அண்ணாவுக்கு என்னது? கருப்பு சட்டை போட பிடிக்காது. அவருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும். பெரியாருக்கு கருப்பு தான் பிடிக்கும். அந்த நிறத்துக்கு பின்னாடி பல அரசியல் இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த மாநாட்டு திடல் வர என்ட்ரி வர போன அண்ணா என்ன பண்ணிடுறாருன்னா பிடிக்காம ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இதுதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு முதல் விரிசலா மாறும். சின்ன சின்ன கருத்து முதல்கள் தனியா பிரிவாங்க. அப்படியே அது ஒரு முதல் தொடக்க புள்ளியா வச்சுக்கலாம். மாநாட்டு திடல் வர போக முடியாதுன்னா வெளில இருந்தாரு. ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15. 1947 ஆகஸ்ட் 15 என்னது? இந்திய விடுதலை நாளா? இந்த நாள பெரியார் கருப்பு தினம்னு அறிவிக்கிறார். அண்ணா என்ன சொல்றாரு? கொண்டாடுங்க. இந்தியாவே கொண்டாடுது. அண்ணாவா தான் சொல்றாரு எல்லாம் கிராண்டா கொண்டாடுங்க அப்படின்னு. பெரியார் என்ன சொல்றாரு? கருப்பு தினம். இதுக்கான காரணம் பல டைம் சொல்லிட்டேன். கரெக்டா? அடுத்தது 1948 இரண்டாவது ஹிந்தி 1948 இரண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். செகண்ட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். இரண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1948. இதுல பெரியாரும் அண்ணாவும் ஒன்னா கலந்துக்கிறாங்க. பெரியாரும் அண்ணாவும் ஒன்னா கலந்துக்கிறாங்க. 1949 1949 பெரியார் திருமணம் செய்தார் மணியம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். பெரியார் மணியம்மை இரண்டாவது திருமணம். சரியா? அப்போ என்ன வயசு அப்போ பெரியாருக்கு? எப்படி 80 சொல்லுங்க? 70. 1879 பிறந்திருக்காரு. ஓகேவா? கிட்டத்தட்ட 70 ஆண்டு. மணியம்மைக்கு ஒரு 28 30. இன்னைய தேதி வர இந்த திருமணத்தை வச்சு பெரியார விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். அந்த 70 வயசுல அவர் அந்த மணியம்மையை திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாரா அப்படின்னா கிடையாது. இல்ல ஊர் உலகமா சந்தோஷமா ஊட்டி கொடைக்கானல்னு ட்ரிப் அடிச்சுட்டு இருந்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவர் திருமணம் செய்ததற்கான காரணம் ஒரு மிகப்பெரிய சொத்து பெரியார் கையில இருந்துச்சு. அன்னைய தேதிக்கு இருந்த சட்டத்தின்படி தன்னுடைய வாரிசுக்கு மட்டும்தான் சொத்தை கைமாற்ற முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது எதுக்காக? அடுத்த தலைமுறை கொடுப்பாரு. எங்க அப்பா சொத்து சேர்க்கிறாரு பாதுகாக்கிறாருன்னா அடுத்து எனக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனா எங்க அப்பா சொத்து சேர்க்கிறது அதுக்குதான். ஒவ்வொரு அப்பா அம்மா சொத்து சேர்க்கிறது என்னது? அதுக்குதான். அப்படி இருக்கிறப்போ பெரியார் யாருக்காக சொத்து சேர்க்கிறாரு? இல்ல ஏன் அதை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு திருமணத்தை பண்றாரு? அவருக்கு குழந்தையும் இல்லை, குழந்தை பிறந்துச்சு செத்து போயிருச்சுன்னு பார்த்தோம். மனைவி ரொம்ப அன்பு மனைவி நாகம்மை கவிதை படிச்சாரா? சொத்து போயிருச்சு, சுகம் போயிருச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி சொல்ல போயிருச்சுன்னு கவிதை படிச்சாரா? அப்ப அந்த அம்மாவும் இல்லை. அப்ப இவர் யாருக்காக இந்த சொத்தை பாதுகாக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்காக தான்.
அந்த பெரியாருடைய சொத்துக்கள் தான் இன்னைக்கு பெரியார் மணியம் இன்ஸ்டியூட்டா மாறி இருக்கு. பல கல்வி நிறுவனங்களா, பல தொண்டு நிறுவனங்களா பெரியாருடைய அந்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு மாறி நிற்குது. ஈரோட்ல இருக்கிற பெரியாருடைய வீட்டை யாராவது பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பாழடைஞ்சு போன வீடு, ஒரு சின்ன வீடு. இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியோட வீடு, கோர்ட்ல கேஸ் போட்டு அது அப்படியே சேலே நிக்குது. அது ஒரு பாழடைஞ்ச கட்டணமா தான் நிக்குது, பார்க்க சகிக்காது. அவ்வளவு பெரிய மனிதருடைய வீடு. ஆனா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நீங்க என்ன மாறி போச்சு, கல்வி நிறுவனங்களா மாறி போச்சு. யாரோ ஒரு ஆள்கிட்ட நான் கொடுக்கணும் இல்லை. இப்ப நான் வந்து நிறைய சம்பாரிச்சேன், ஒரு 1,00,000 கோடி நான் சம்பாரிச்சேன் அப்படின்னு ஒரு ஆசை. சரிங்களா, நடக்கலாம், எப்படி நடக்கலாம், கட்டாயமா நடக்கலாம். ஒரு 1,00,000 கோடி 2,00,000 கோடி சம்பாரிச்சேன். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப அதை நான் யாருக்கு கொடுக்குறது? ஒரு கேள்வி வருது இல்ல. 1,00,000 கோடி அனாதையை விட்டுட்டு போக முடியாது, எவனா தின்றுவான். அப்ப யாருக்கோ நான் ஒரு ஆள் கொடுக்கணும்ல. அது யாரா இருக்கலாம் அப்படின்னா, நான் எந்த துறை சார்ந்து செயல்படுறேன்னா அந்த துறை சார்ந்துதான் இருக்க முடியும். இப்ப நான் இன்கேஸ் நான் ஒரு அகாடமி வைக்கிறேன் அப்படின்னா, இதை மொத்தத்தையும் அந்த அகாடமி சார்ந்ததுக்கு தானே செலவு பண்ண போறேன். கல்வி சார்ந்து அதே தான் அவரு பண்ணியிருக்காரு. கல்வி சார்ந்து தான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, கல்வி தான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறியாமையில் உழலக்கூடிய சில அற்பர்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பெரிய அரங்கங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு சொத்துக்காக கல்யாணம் பண்ணாரு, அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா அவனெல்லாம் பெரியார பெருமையா பேசுறா, அது பெரியாருக்கு அவன் அவன் பெரியாரை பத்திதான் செய்யணும். அதுதான் பெரியாருக்கு பெருமை. தற்கொலை எந்த அறிவாளியை பெருமையா பேச முடியுமா? முடியாதுல்ல. தற்கொலையாலே எப்பயுமே அறிவாளியை பெருமையா பேச முடியாது, புகழ்ந்து பேச முடியாது. பெரியாரை திட்டக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் தான். அது யாராவது இதுதான் பெரியார் வந்து அந்த திருமணம் பண்ணதுக்கான காரணம். அந்த பொண்ணு திருமணம் பண்ணதுனால அந்த சொத்து மொத்தத்தையும் அந்த பொண்ணு கைமாத்தினாரு. இதுலயும் ஒண்ணு சொல்லுவாங்க, பெரியாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ப்பு மகள்லாம் கிடையாது, அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு. பெரியாரோட ஒரு நெருங்கிய நண்பர், அந்த நெருங்கிய நண்பரோட பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணிட்டு அது வேலையை பார்ப்போம், அது வேலைமா போயிரு ஒரு ஊரா சுத்தம். ஆனா அதுவும் பெரியாரியவாதிதான் அந்த அம்மா மணியம்மை. இப்ப அந்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து திராவிட இருக்கிற வீரமணி கையில இருக்கு. பல விதமான ட்ரஸ்டஸா இருக்கு. இன்னைக்கு அந்த சொத்துக்களுடைய வீரியம் தான் தமிழ்நாட்டுல எந்த ஒரு சட்டம் வந்தாலும், அது நல்லது கெட்டதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கக்கூடியது திராவிடர் கழகமா இருக்கும். குறிப்பா அந்த சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்து ஜெயலலிதா, தட் இஸ் திமுக. திமுகவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும், கரெக்டா? நேரு விரும்புகிறமான கட்சிகள். ஆனா ஜெயலலிதா அவர்கள் அந்த தமிழ்நாட்டுடைய 69% இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில சேர்த்தாங்க இல்லையா, அதை பாதுகாக்கும் பொழுது திராவிடர் கழகத்துடைய தலைவர் வீரமணி என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் தான் பாராட்டுறாரு ஜெயலலிதா அவர்களை. சமூக நீதி காத்த வீராங்கனை. புரியுதுங்களா? சமூக வாய்ஸ் செக் பண்ணுப்பா. வாய்ஸ் கேக்குது இல்ல? ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதாப்பா? வாய்ஸ் கேட்காம இருக்கா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அதற்காக ஏற்பட்ட ஒரு திருமணமா இந்த பெரியார் மணியம்மை திருமணம் இருந்திருக்கு. பட் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னப்பா வெளியிலயா இந்தியா? வெளியிலயா? சரி. அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். அந்த பக்குவம் அண்ணா கிட்டே இல்லை. அறிஞர் அண்ணா கிட்டே, நம்ம அறிஞர்னு சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள்ட்டே என்ன இல்லை, அந்த பக்குவம் இல்லை. அப்ப அந்த பக்குவம் இல்லாததுனாலதான் இந்த 1949 பெரியார் மணியம்மை திருமணத்தை தொடர்ந்து அண்ணா பெரியாருக்கு புரிஞ்சிருவாரு. அதாவது திராவிடர் கழகத்தை விட்டு அண்ணா வெளியேறினார்னு போடுங்க. 1949 திராவிடர் கழகத்தை விட்டு அண்ணா வெளியேறினார். சரிங்களா? அதே 1949
திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை உருவாக்குறாரு டிஎம்கே. 1949 திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அண்ணா உருவாக்குறாரு. திமுகன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா உருவாக்குறாரு. ராபின்சன் பூங்கா பார்க்கலாம், அது அண்ணா பாக்குறப்ப தெளிவா பார்க்கலாம். புதுக்கு ஒரு பயன்படும். அடுத்து இதெல்லாம் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான சின்ன சின்ன விஷயங்கள். அப்படி பெரியார் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து அண்ணாவிலையும் நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம், யார் யார் உருவாக்கலாம், எந்த இடம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல 1948 காந்தி வைத்தொழியில் செத்துருவாரு. கரெக்ட் தானே? காந்தி வைத்தொழியில் செத்துருவாரா? கோட்ஸை சுட்டு கொண்டுட்டான்னு போட்டுக்கோங்க. RSS சேர்ந்த கோட்ஸை காந்தியை சுட்டு கொன்றான் என எழுதி கொள்ளுங்கள். அதானே? இல்ல நீங்களும் காந்தி வைத்தொழியில் தான் செத்து போயிட்டாருன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? RSS சேர்ந்த கோட்ஸை காந்தியை சுட்டு கொன்றான், நாதுராம் கோட்ஸை. அப்ப இந்த இடத்துல பெரியார் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, இந்தியாவை காந்திஸ்தான் என அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்தியாவை காந்திஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவை என்ன சொல்லுவோம்னா காந்திஸ்தான் சொல்லுவோம். சரி, இந்தியாவை காந்திஸ்தான் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்றாங்க. 1951 செம்பகம் துரைராஜன் வழக்கு நடக்கும் தமிழ்நாட்டுல. சுப்ரீம் கோர்ட்ல நடக்கும் கேஸ் வந்து தமிழ்நாட்டுடைய கேஸ். செண்பகம் துரைராஜன் 1951 இந்த கேஸ் நடத்திட்டேன். ஆல்ரெடியும் பார்த்திருக்கீங்க, பிளஸ் நானும் ஒரு டைம் சொல்லிட்டேன். அப்ப இந்த செண்பகம் துரைராஜன்ல தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி கேன்சல் பண்ணப்பட்டது. 1928 தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி was cancelled by Supreme Court. அப்ப இதை எதிர்த்து பெரியார் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். பெரியார் protested against it. பெரியார் protested against it. அரசியலமைப்பு நிர்ணய சபையில டிராபாக்கா 2 விஷயத்த சொல்லுவாங்க. 2 தலைவர்கள் இல்லாதது. யார் யாரு? காந்தியும் ஜின்னாவும். பட் அதை விட பெரிய டிராபாக் எதுனா பெரியார் இருக்காரு. கரெக்ட் தானே? பெரியார் உள்ள இல்ல. அவர் உள்ள இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில உள்ள இருந்திருந்தா, அல்லது 1950-51 செம்பகம் துரைராஜன் வழக்கு நடக்கிறப்போ பெரியார் உள்ள இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இவன் எப்படா வெளியில போவான்னு இருக்கிற 388 பேர் அம்பேத்கரை தவிர்த்து எல்லாம் அழுதுருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம், ஒண்ணும் நடந்திருக்காரு. கேள்விகளுக்கு பதில் கிடையாது. பதில் கொடுக்கக்கூடிய கேள்வியை கேட்க மாட்டாரு. இந்த மனுஷன் எப்ப வெளியில போவாரா மாட்டாரா? ஏன்னா செண்பகம் துரைராஜன் வழக்கு அந்த தீர்ப்பெல்லாம் எதிர்த்து பெரியார் வந்து போராடுறாரு. கான்ஸ்டிடியூஷனை எரிப்புன்னு சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷனை எரிப்புன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு 6 வருஷம் ஜெயில இருந்தாரு. அப்ப வந்து அவர் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. ஒண்ணுமே இல்லாதப்பே தலைவரை கையில பிடிக்க முடியலையே. இல்ல கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில, அதாவது ஒரு எம்பியா இருந்திருந்தார் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருக்கலாம். ஆனா அவர் அதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அரசியல் பதவி எனக்கு வேண்டாம், என்னோட கொள்கையை நான் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையும் கூட இல்ல. நீங்க அரசியல்னு வந்துட்டீங்கன்னா, ஓட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது உண்மையும் கூட. அம்பேத்கராலே பூனா ஒப்பந்தம் அந்த சமயத்துல தான் வாங்கின அந்த ராம்சி மெக்டொனால்ட் அவார்டை காப்பாற்றிக்க முடியலையே. ராம்சி மெக்டொனால்ட் அவார்டை அவரால் என்ன பண்ண முடியல, தக்க வச்சுக்க முடியல. ஆனா அந்த இடத்துல அம்பேத்கருக்கு இருந்த சூழல் அப்படின்றது வேற. அண்ணாவால 1968 கீழ்வன்மணி படுகொலையில நடந்த மக்களுக்கான நீதியை வாங்கி தர முடியல. அதுக்கப்புறம் ஒரு கேன்சர்ல இறந்துருவார்.
தேர்தல் அரசியலுக்குள்ள வரும்பொழுது பல சமரசங்களை கொள்கையில இருந்து நீங்க இழக்க நேரிடும். அப்படி இழந்த பல பேர் இன்னைய சமகாலத்துல பல கட்சிகளா சிதறி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலைஞருக்கு இணையா பேசினவங்க, கலைஞரை மேடை போட்டு திட்டினவங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு சின்ன சின்ன உதிரி கட்சிகளா போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. ஆனா எல்லாரும் இருந்துட்டு தான் இருக்காங்க. போயிட்டு திமுக கூட கூட்டணி கிடைக்குமா, அதிமுக கூட கூட்டணி கிடைக்குமா, பல கட்சிகள் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகளா. ஆனா அதெல்லாம் கலைஞருக்கு மூஞ்சுக்கு நேரம் சண்டை போட்ட கட்சிகள். எல்லாமே தேர்தல் அரசியலுக்குள்ள உள்ள போகும்போது கொள்கையை இழந்ததுனால. கொள்கை இருக்கிறவர் தான் உங்களுக்கான வேல்யூ. கொள்கை இழந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஜெயிக்கலாம், பட் ஆனா முழுமையான வெற்றியா இருக்காது. ரைட். அடுத்தது, இன்னைக்கு அந்த கொள்கை தான் திமுகவையும் அதிமுகவையும் உயிர் போட வச்சிருக்கு. திமுகவையும் அதிமுகவையும் உயிர் போட 50-55 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட வந்து போச்சுன்னா, இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சி செய்யுதுன்னா அவங்களுடைய இந்த பாலிசி தான், கொள்கை தான். அரசியல் தெரியாம, அரசியல்லாம் என்ன, இல்ல திமுக என்ன செஞ்சிச்சு, இல்ல அதிமுக என்ன செஞ்சிச்சு எதுவுமே தெரியாம இந்த சினிமா படத்தை பார்த்துட்டு, சரிங்களா, சினிமா படத்தை பார்த்துட்டு இலவசம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல பாட்டு போட்டு அந்த பாட்டுல மிக்சி கிரைண்டறதுக்கு நெருப்புல போடுறது, அந்த மாதிரியான தம்பிக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? சரி. அந்த மாதிரியான ஒரு ஒரு அறியாமையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த கட்சிகளை விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னைய தேதிக்கு 27 மாநிலம் ஏற்றுக்கொண்ட மும்மொழி கொள்கையை இந்த தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் மட்டும் ஏத்துக்கவே இல்லை. இது ஏத்துக்காதது மட்டும் இல்லாம நான் வரி கொடுக்க மாட்டேன், இது என் மொழியை அழிச்சிருன்னு இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்த ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் என்ன மாறி போச்சு அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சாப்ல சட்டம் போட்டாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்கூலா இருந்தாலும் பஞ்சாபி மொழியை கத்துக் கொடுக்கலன்னா எங்க ஸ்கூல், எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சட்டம் போட்டாங்க. இந்த சட்டத்தை நம்ம 2006 போட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் பண்ற இந்த விஷயத்தான் 1948 பெரியார் அண்ணாவும் சேர்ந்து பண்ணாங்க. 1938 தாளமுத்து நடராஜன் இறந்தாங்க, பெரியார் தலைமை தாங்கினாங்க. அப்ப 1938 இருந்து ஒரு கொள்கை இந்த மாநிலத்தில் பின்பற்றப்படுது இல்லை, ஒரு கட்சியால பின்பற்றப்படுது இல்லை. அந்த கொள்கை தான் ஒரு கட்சியை உயிர் போட வச்சிருக்கு. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியா இருக்கட்டும், நீங்க ஒரு கொள்கையில தான் மக்களோட அணுகுறீங்க. நீங்க வெறுமன கட்சி ஆரம்பிச்சுன்னா உள்ள வந்துட முடியாது. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கையோட நீங்க உள்ள வருவீங்க. அந்த கொள்கையை நீங்க எவ்வளவு தூரம் உயிர்ப்போட கொண்டு போறீங்களோ அதுவரை நீங்க ஜெயிக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீமான். தமிழ்நாட்டுல 2011 கட்சி ஆரம்பிச்சு 2019 வரை அவருடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமான வளர்ச்சி, ரொம்ப பெரிய குரோத். ஒரே கொள்கை தான் தமிழ். அது சரி தப்பா அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் அப்படின்ற ஒற்றை கொள்கை இலங்கை தமிழருக்கான பிரச்சனை, இயற்கை விவசாயம். 2019 பெரியார திட்ட ஆரம்பிச்சாரு, முடிச்சு விட்டாங்க. ஆனா அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றாச்சு, பட் ஆனா அதுல சிக்கல்கள் இருக்கு. அப்ப கொள்கை சார்ந்து பெரியார் என்ன பண்றாருன்னா, 1951 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலே இல்லை, ஆனா அவர் செண்பகம் துரைராஜன் வழக்கை எதிர்த்து பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறாரு. முக்கியமான பாயிண்ட், ஏன்னா அவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் திருத்தறதுக்கு ஒரே ஒரு கிழவன் தானே காரணம், அந்த கிழவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கரெக்ட் தான். அடுத்தது 1954 புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கும். புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க அப்படின்னா மியான்மர். மியான்மர் புத்த மதமான அல்லது பௌத்த மதமான. இங்க யார் யார் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர். பெரியார் மற்றும் அம்பேத்கர் 1954. சரிங்க, பெரியாரும் அம்பேத்கர். இந்த இடத்துல பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு கருத்து முரண். அது கருத்து முரணா எப்படி சொல்லலாம், அதை சண்டைன்னோ அல்லது வேற ஏதோ சொல்ல முடியாது. சண்டை, கருத்து முரண், பிரிஞ்சுட்டாங்க அப்படி கிடையாது. நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, அது ரெண்டும் மாறுபட்ட கருத்தா இருக்கு. ஆனா உன்னோட கருத்துல நீ இருந்துக்கோ, என்னோட கருத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். பிரிவு கிடையாது. அப்ப என்ன அந்த கருத்து அப்படின்னா, இந்த இடத்துல அம்பேத்கர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் ஹிந்து மதத்துல இருந்து வெளியேற போறேன், நான் புத்த மதத்துக்கு மாறிக்க போறேன்,
அதான் பெரியாருக்கு அம்பேத்கர் சொன்னது. பெரியாருக்கு அம்பேத்கர் சொன்னது என்னன்னா, மதம் மாற போகிறேன், ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் மை செல்ஃப் டு புத்திசம், ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் மை செல்ஃப் டு புத்திசம். நான் பௌத்த மதத்துக்கு மாற போறேன். என்ன பண்ண போறேன்? பௌத்த மதத்துக்கு மாற போறேன். ஏன் பௌத்த மதத்துக்கு மாற போறீங்க அப்படின்னா, இந்த சமூகத்துல இந்த மதத்துல உள்ள கேஸ்ட் சிஸ்டத்தை நம்மளால ஒழிக்க முடியாது. அப்போ இந்த மதத்தை விட்டு வெளியில போய் தான் இந்த மதத்தை விட்டு என்னால பிரச்சாரம் பண்ண முடியுன்றத அம்பேத்கர் ஒரு கூற்றா முன்வைக்கிறாரு. பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் ஒரு எதிர்கருத்து வைக்கிறாருல, சரியா? அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, இந்த மதத்துக்குள்ளதானே நீங்க இருந்தாதானே இந்த மதத்துல உள்ள பிரச்சனையை பேச முடியும். கரெக்ட் தானே? இந்த மதத்துக்குள்ள நீங்க இருந்தாதான் இந்த மதத்தோட பிரச்சனையை பேச முடியும். இப்ப நான் ஹிந்துவா இருக்கிறதுனாலதான் இந்த மதத்துல உள்ள பிரச்சனையை என்னால பேச முடியும், ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் கிறிஸ்டியனா இருந்து பேசுறேன் இல்ல முஸ்லீமா இருந்து பேசுறேன்னா என்ன ஒரு செகண்ட்ல முடிச்சுருவாங்க. இவன் வந்து கிறிஸ்டியனா இருக்கிறதுனால பேசுறான், இவன் முஸ்லீமா இருக்கிறதுனால பேசுறான். பட் நான் ஹிந்துவா இருந்து பேசுறப்போ இதை நம்ம தப்பா பேசல, இந்த மதத்தை தப்பா பேசல. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு, சாதிய கட்டமைப்பு சிக்கல் இருக்கு. அதை நான் எதிர்க்கும் பொழுது இந்த மதத்தையும் சேர்த்து எதிர்க்க வேண்டியது இருக்கு. அப்ப பெரியார் என்ன சொல்றாரு, நீங்க இந்த மதத்துல இருந்தா தானே இந்த மதத்தை உங்களால எதிர்க்க முடியும். மதத்தை எதிர்க்கிறதுனா அதுல உள்ள அந்த கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு எதிர்க்க முடியும். அம்பேத்கர் திட்டோட்டமா என்ன சொல்றாருன்னா, இந்த ஹிந்து மதத்துல சாதின்ற ஒண்ணு புடுங்கிட்டீங்கன்னா இந்த மதமே கிடையாது அப்படின்னு அவர் முடிச்சிடறாரு. சாதிகளால் கட்டமைக்கப்பட்டதுதான் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ன சொல்லிடுறாரு, அவர் ஒரு கருத்து. இதுதான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒரே ஒரு கருத்து முறை வாழ்நாள் முழுக்க. அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் தீவிரமா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அம்பேத்கர் இறந்துருவாரு சீக்கிரமா, 1956 இறந்துருவாரு. அப்ப சைட்ல வேணா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, அம்பேத்கர் அப்ப மதம் மாறினாரா அப்படின்னா மாறினாரு. 1956 அக்டோபர் 14, 1956 அக்டோபர் 14, 1956 அக்டோபர் 14 அம்பேத்கர் என்ன பண்றாரு, 1956 இந்த கேள்வியில கேட்கலாம், கேட்டுக்கலாம் ரொம்ப முன்னாடி. அக்டோபர் 14 அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிரால நாக்பூர்ல என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பீப்புள மதமாற்றம் செய்யறாரு. பௌத்த மதம் அவரு மதம் அறிக்கிறாரு. 56 சாகிறதுக்கு ஒரு 2 மாசம். 1956 அக்டோபர் 14 நாக்பூர்ல 10 லட்சம் பேர் என்ன பண்றாரு, மதமாற்றம் செய்யறாரு. அந்த மதமாற்றத்தை பத்தி அறிவிச்சது 54, மதம் மாறிக்கிட்டது 56. சரிங்களா? ஆனால்தான் 2011 சென்சஸ் படி பார்க்கும்போது இந்தியாவிலே மகாராஷ்டிரால அதிகமா பௌத்தர்கள் இருக்காங்க, புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கான காரணம் அம்பேத்கர் தான். சரிங்களா? அடுத்தது பெரியார் சார்ந்து வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு. 1957 பெரியார் வந்து வினோபாவை சந்திப்பாரு. 1957 பெரியார் யார் சந்திக்கிறார், வினோபா பாவே. வினோபா பாவே யார் இவரு, வினோபா பாவே யாரு? சூப்பர், பூமிதான இயக்கம். வேற இன்னும் ஒண்ணு, பூமிதான இயக்கத்தை தாண்டி இன்னொன்னு முக்கியமா வினோபா பாவே ஐயன் ஒண்ணு சொல்லியிருக்கேன் சத்தமா. சரி, காந்தியோடைய சீடரா வேற ஃபாலோவர். ஓ ரெண்டும் ஒண்ணுதானே, வேற அதுதானே அந்த பாயிண்டோ. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் பண்ணது இவரு தானே ஃபர்ஸ்ட். அப்ப முதல் தனிநபர் சத்தியாகிரகம் கரெக்டா, முதல் தனிநபர் சத்தியாகிரகி, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. ரெண்டாவது யாரு, இவர் ஃபர்ஸ்ட்னா அப்ப ரெண்டாவது யாரு,
ஐயன் நோட்டு எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? நேரு. ரெண்டாவது நேருவா. அடுத்தது அதே விண்ணப்ப பாதைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பூம்தான் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு. தட் இஸ் பூமிதான இயக்கம். இல்லாதவங்களுக்கு நலம் கொடுக்கிறது. அந்த விண்ணப்ப பாவையும் பெரியாரும் 1957 சந்திச்சுக்கிறாங்க. சரியா? இதை தாண்டி 1959 ராஜாஜி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ராஜாஜி ஸ்டார்டட் சுதந்திரா பார்ட்டி. ராஜாஜி என்ன கட்சி தொடங்கினார் அப்படின்னா சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி. ராஜாஜி தொடங்கக்கூடியது சுதந்திரா கட்சி. இந்த கட்சியை பெரியார் ஆதரிக்கிறாரு. கட்சியை பெரியார் ஆதரிக்கிறாரு. சரிங்களா? பெரியார் ஆதரிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைய தேதி வரை இருக்கு. ஏன் எதிர்க்கிறோம், எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரியாமலே பல பேர் எதிர்ப்பாங்க. ஆனா எதிர்ப்பாங்க. அது எதிர்க்க கூடாதுன்னு கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அது எல்லாமே ஓகே. அது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. திமுக திட்டுறதுக்கோ விமர்சனம் செய்யறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ அது எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா நீங்க பல பேரை கேட்டு பாருங்களேன், ஏன் எதிர்க்கிறேன்னு தெரியாது. நீங்க ஜெனரலா சும்மா பேசி பாருங்க, திமுகவை ஏன் எதிர்க்கிற பல பேருக்கு தெரியும். கேட்டா ஒண்ணே ஒண்ணு சொல்லுவோம், ஊழல். அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. சத்தமா திட்டுக்கு போஸ்டிங் பண்ணலையா? அது 2013 பேட்சா 17 2013 ஒரு பேட்ச் சொல்ல இருந்துச்சு. அது அந்த பேட்ச் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச திமுக பண்ண ஒரே கட்டது இந்த டெட்டு 2013 எழுதுறவங்களுக்கு பண்ணதுதான். அவங்க யாருமே உள்ள போல. பல பேர் அந்த டைம்ல 2013 டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. பட் ஒரு சில கோர்ட்ல கேஸ் வாங்குறது, ஸ்டே போட்டது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அப்புறம் போல. அப்புறம் அதுக்கு ஓகே அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்க. திரும்ப எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பழைய சிலபஸ் ஃபுல் புக்கையும் படிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். இப்ப இந்த புக்கு பாருங்க, இது இன்னும் கொடுமை. இப்ப இருக்கிற ஸ்கூல் புக் வந்து ரொம்ப ஸ்டஃப் கண்டென்ட் அதிகம். அப்ப இதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆயிடும். அது ஒண்ணுதான். நான் அதனால காரணம் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன்டா காரணம். பட் ஜென்ரலா அந்த எதிர்ப்புன்றது அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதுல நீதிமன்ற பிரச்சனை இருக்கு. திமுக கிடையாது. அதுல சிக்கல் யாருன்னா நீதிமன்றம் அந்த வேலையை பார்த்தது. ரைட்டா? ஆனா அந்த திமுக எதிர்ப்பு எங்க இருந்து தொடங்கியிருக்கு? பெரியார்ல இருந்தே தொடங்கியிருக்கு. அப்பாவே பிள்ளைய எதிர்த்த கதை அது. எப்படி சொல்றேன்னா திமுகவோட ஸ்டார்டிங் போங்க 1949 அந்த பாயிண்ட் எடுங்க. திமுக 1949 அண்ணா தொடங்கினாருன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் போங்க. அண்ணா என்ன பண்றாருன்னா தலைவர் சீட்டை காலியாவே வச்சிருக்காரு. திமுகவுடைய தலைவர் சீட்டு. திமுகவுடைய தலைவர் சீட்ல யாரையும் உட்கார விட மாட்டாரு. அவரும் உட்கார மாட்டாரு. அண்ணா பொதுச் செயலாளர் தான் உட்காரு. அதை மட்டும் எழுதிக்கோங்க. அண்ணா பொதுச் செயலாளர் போட்டு அண்ணா என்னவா இருக்காரு திமுக அப்படின்னா பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி. இந்த தலைவர் சீட்டு ஏன் காலியா இருக்கு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் பெரியார் வருவார், இந்த இருக்கையில் அமர்வார். அதுதான் அண்ணாவோட ஆசை. பெரியார் இருக்கிறவரை தலைவர் சீட்ல அண்ணா உட்காரல. பெரியார் இருக்கிறவரை தலைவர் சீட்ல கலைஞர் உட்காரல. பெரியார் இறந்த பிறகுதான் தலைவர் சீட்டு பில்லாச்சு. கலைஞர் தான் ஃபில் பண்ணாரு. இன்னைக்கு ஸ்டாலின் தலைவருக்கு தானே கூப்பிடுறாங்க. கட்சி தலைவர். கலைஞரையும் தலைவருக்கு தான் கூப்பிடுவாங்க. அது எப்பன்னா பெரியாரோட மரணத்துக்கு பிறகு. சரிங்க. ஏன்னா பெரியார் மரணத்துக்கு பிறகும் அந்த சீட்டை காலியா வச்சிருந்தாங்கன்னா அது நல்லா இருக்குது. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம், ஒரு அந்த ஆன்மா அந்த மாதிரி அப்படி அவங்களுக்கு ஒரு பேட் நேம் வந்துடும். அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சீட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. அப்ப அண்ணா வந்து பண்ண விஷயம் என்னன்னா தன்னுடைய தலைவர் பதவி, தன் கட்சிக்கான தலைவர் சீட்டை எப்பயுமே பெரியாருக்கு தான் ஒதுக்கி வச்சிட்டாரு. பெரியார் இருக்கிறவரை யாரும் இருக்காரு. சரிங்களா? அடுத்து இப்படிப்பட்ட இந்த சூழல்ல 1967
67 திமுக முதல் முறையா ஆட்சி பிடிக்குது. அண்ணா முதலமைச்சரா மாறாரு 1967. 1967 திமுக ஆட்சி பிடிக்குது, அண்ணா சிஎம் மாறாரு. அப்படி சிஎம்மாக மாறக்கூடிய இந்த அண்ணாதுரை அவர்கள் நேரா போயிட்டு யாரை சந்திப்பாரு அப்படின்னா பெரியாரை தான் சந்திப்பாரு திருச்சியில. அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் நேரா திருச்சி போறாரு. முதலமைச்சர் ஆனதையோட பெரியாரை தான் போய் சந்திப்பாரு. இந்த மாதிரி நிறைய உன்னை நான் விமர்சனம் பண்ணிட்டேன். ஆனா நீ உன்னோட கட்சியுடைய தலைவர் கிட்ட எனக்குன்னே உறுதி பேசிருக்க, முதலமைச்சர் ஆனவனே முதல்ல என்னதான் வந்து சந்திக்கிற அப்படின்னு அவர் கொஞ்சம் நெகிழ்ந்து பேசுற மாதிரி சொல்லுவாங்க பெரியார். அடுத்தது 69 அண்ணா இறந்தது ஒரு கேன்சர்ல. 69 அண்ணா இறந்துருவாரு 1969 டியூ டு கேன்சர். கேன்சர் நோய் வந்து அவர் இறந்துறாரு, புற்றுநோய் வந்து. 1970 உண்மை அப்படின்னு ஒரு பத்திரிகை தொடங்குறாரு பெரியார். பெரியாருடைய கடைசி பத்திரிகை உண்மை. பெரியாருடைய கடைசி பத்திரிகை உண்மை 1970 தொடங்குகிறது. இந்த பெரியாருடைய பத்திரிகைகளை கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டுருவாங்க. குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, சட்டம். இல்ல உண்மைதான் 1970 உண்மை கடைசி பத்திரிகை. பத்திரிகைகளை கால வரிசைப்படுத்த சொல்லிடுவாங்க. குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை, அந்த மாதிரி ஒவ்வொன்றா கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. ரிவோல்ட் எல்லாமே ரைட்டா. அதே 1970 யுனெஸ்கோ அமைப்பு, யுனெஸ்கோ பெரியாருக்கு என்ன பட்டம் கொடுக்குதுன்னா தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குது. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் 1970 யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியன் சொல்லி பட்டம் கொடுக்குது. சரி, தென்னிந்தியான்னு சொல்லிட்டு பாருங்க. தெற்காசியாவில் தென்னிந்தியான்னு சொல்லிட்டு சாரி தெற்காசியா. யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுது. தெற்காசியாவில் சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா. யார் பட்டம் கொடுக்கிறா? யுனெஸ்கோ பட்டம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த நாட்டுல உள்ள ஆளோட பெருமை யுனெஸ்கோக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? இங்க உள்ளவனுக்கு தான் தெரியும் பல பேருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. 1973 டிசம்பர் 24 1973 டிசம்பர் 24 ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், சிறுநீரக நோய், ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இந்த நோயினால பெரியார் தன்னுடைய 94வது வயசுல இறந்து போறாரு. சத்தமா டவுட்டா? ஹலோ டவுட்டா இல்லையா? 1973 டிசம்பர் 24 தன்னுடைய 94வது வயசுல ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய நோயால இறந்து போறாரு பெரியார். ரைட்டா? சோ ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருங்க. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பெரியாருடைய படம், காந்தியோட படம், அம்பேத்கருக்கு ஒரு படம் இருக்கு, கவர்மெண்ட் எடுத்த படம். அதெல்லாம் பெரியார், காந்தி, அம்பேத்கர், வஉசிக்கு ஒரு படம் ஒண்ணு வரும், வஉசி பாரதியார் எல்லாம் நினைச்சுவாங்க. இந்த படத்தெல்லாம் மேண்டேட்டரியா உட்காந்து பாருங்க. சரியா? பெரியாரு, அம்பேத்கர், காந்தி, வஉசி. இந்த படம் கட்டபொம்மன் வேண்டாம். கட்டபொம்மன் ஏன் வேண்டாம்னா நம்ம படிக்கிற டோனுக்கும் கட்டபொம்மன் படத்துக்கு அந்த டோனுக்கும் வேறையா இருக்கும். நம்ம வந்து கட்டபொம்மனை படிக்கிற படத்துல பாக்குறப்ப வானம் பொழிக்கிறது, பூமி விளைகிறது, அப்படி இப்படின்லாம் டைலாக் இருக்கும். ட்ரெயிலர்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் வரி கட்டிட்டு தான் இருந்தாரு. கட்ட முடியாம எக்ஸ்கியூஸ், பெர்மிஷன் தான் கேட்பாரு, அவகாசம் தான் கேட்பாரு.
அதுதான் கதையை தவிர இவர் வந்து நான் கட்ட மாட்டேன்றதெல்லாம் சொல்லணும். அந்த டைலாக் எல்லாம் பெருசா இல்லை. அதனால நீங்க கட்டபொம்மன் படம் தவிர்த்துட்டு அந்த பெரியார், காந்தி, அம்பேத்கர் இது படிச்சீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஐயனும் யூனிட்டிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிடும். பெரியார் படத்தை வச்சு மட்டுமே பெரியார் கொஸ்டின் அடிக்க முடியும். படத்தை வச்சு மட்டுமே அந்த அளவு அதுல கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த படங்களை சும்மா ஃப்ரீ டைம்ல பாத்துருங்க. நெக்ஸ்ட் அண்ணா, CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரை. சோ பெரியாரும் அண்ணா திராவிடம் இதெல்லாம் தனி தலைப்புகளாவே இருக்கும். கரெக்டா? ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடம்னு சொல்லக்கூடியது, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் தனி தலைப்புகளா இருக்கும். அந்த தலைப்புகள் எல்லாம் முடிச்சிட்டோம். இல்ல கடைசி தலைப்பு யாருன்னா அண்ணாதுரை அவர்கள். இந்த அண்ணாதுரையை முடிச்சிட்டோம்னா நம்ம யூனிட் 8, அதாவது யூனிட் 6 புது சிலபஸ் படி அதுல செகண்ட் பார்ட்டி சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ஐஎன்எம் பார்ட்டி. அந்த ஐஎன்எம் பார்ட்டி முடிச்சு அதுக்கப்புறம் தமிழ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு போலாம். அப்ப இன்னைக்கு அண்ணாதுரையும் முடிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய டாபிக் தான், முடிக்க முடியுமா தெரியல, ட்ரை பண்ணலாம். சரி, CN அண்ணாதுரை 1900 மின்டோ மார்லி சட்டம் வந்த வருஷம் அண்ணா பிறந்தது. மின்டோ மார்லி சட்டம் வந்த வருஷம் 1909. 1909 செப்டம்பர் 15 அண்ணாதுரை பிறக்கிறாரு காஞ்சிபுரத்துல. ஓகே, சத்தம் மின்டோ மார்லின்னு எழுதிட்டீங்களா? சிறப்பு. அண்ணாதுரை பிறக்கிறாரு எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல. அண்ணாவுடைய அப்பா நடராஜன். அண்ணாவுடைய அப்பா நடராஜன், அம்மா வந்து பங்காரம்மன். அம்மா பங்காரு அம்மா. சரிங்களா? அப்பா வந்து நடராஜன், அம்மா வந்து பங்காரு அம்மா. ஸ்கூல் காலேஜஸ்லாம் நமக்கு தெரியும், பெருசா தேவையில்லை, எல்லாமே காஞ்சிபுரம் தான். என்ன படிச்சிருக்காருன்னா BA MA எக்கனாமிக் அண்ட் பாலிடிக்ஸ். அண்ணா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா BA MA எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். BA MA எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஆக்சுவலா எக்கனாமிக்ஸும் பாலிடிக்ஸ் இருக்குல்ல சப்ஜெக்ட், நம்ம TNPSC சிலபஸ் படி சொல்றேன். நீங்க பாலிட்டி மட்டும் படிச்சீங்கன்னாலும் அல்லது எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசா நாலேஜ் கெயின் ஆகாது. இது ரெண்டுத்தையும் உங்களால ஒன்னா சேர்த்து படிக்க முடியுது. நீங்க இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய நாலேஜ் கிடைக்கும். எக்கனாமிக்ஸ் இந்த பாலிட்டி அப்படின்றது சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்றது இட்ஸ் அன் ஐடியா ஆர் பிளான். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அன் எக்ஸிகியூஷன், நடைமுறை. பாலிட்டியில என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நடைமுறை செய்யக்கூடிய இடம் தான் எக்கனாமிக். அப்படிதான் சப்ஜெக்டே நீங்க அணுகணும். குறிப்பா ஆர்டிகல் 112 பட்ஜெட் சிஸ்டம். 112 பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையா, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது எங்க நடைமுறை ஆகுது? 114 வச்சு அப்ராப்ரியேஷன் பில் போட்டு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. இதை நீங்க அப்படியே எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். அது சீக்கிரமா முடியும். சரியா? அடுத்தது 1930 ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணு திருமணம் செய்யறாரு. 1930 ராணின்னு சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யறாரு. 1931 தமிழரசு பத்திரிகை. 1931 தமிழரசு பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை. இந்த பத்திரிகை யாருடையது அப்படின்னா மாசிலாமணி. பத்திரிகை யாருடையது? மாசிலாமணி தமிழரசு பத்திரிகை. இதுதான் அண்ணாவுடைய முதல் கட்டுரை வெளியாகும், பெண்கள் சமத்துவம். அண்ணாவுடைய முதல் கட்டுரை
அண்ணாவுடைய முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம். அண்ணாவுடைய முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம். இதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில வருது 31ல. ஆயிரத்தி 1932 கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளி கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளி 1932 கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளி. பள்ளிக்கூடத்துல ஒரு 2 ஆசிரியர்களை சந்திப்பாரு அண்ணா அவர்கள். ஒண்ணு வரதராஜன், இன்னொன்னு வேங்கடசாமி. இந்த பள்ளிக்கூடத்துல அவருக்கு நண்பரா இருக்கக்கூடியவங்க யாருன்னா, ஒண்ணு வரதராஜன், இன்னொன்னு வேங்கடசாமி. இந்த 3 பேரும் என்ன சொல்லி தராங்க அண்ணா அப்படின்னா 3 விஷயத்த சொல்லி தராங்க. ஒண்ணு சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது இந்த 2 பேர் வேங்கடசாமியும் வரதராஜனும் அவங்களும் அந்த ஸ்கூல் டீச்சராக வேலை செய்யறாங்க. அவங்களோட பழக்கத்துல அண்ணாவுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லி தராங்க. ஒண்ணு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. சோசியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்தம். அடுத்தது நான் பிராமின் டெவலப்மெண்ட், பிராமணர் அல்லாதோரின் வளர்ச்சி, தட் இஸ் பார்ப்பனர் அல்லாதோரின் வளர்ச்சி. சமூக நீதி, சமூக சீர்திருத்தம் அல்லது சமூக மாற்றம், பார்ப்பனர் அல்லாதோரின் வளர்ச்சி, நான் பிராமின் டெவலப்மெண்ட். இந்த 3 விஷயத்த அண்ணாவுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. 1934 ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 ஆனந்த விகடன் பத்திரிகையில அண்ணாவுடைய முதல் சிறுகதை வருது. சிறுகதையோட பேரு கொக்கரக்கோ. ஆனந்த விகடன் பத்திரிகையில அண்ணாவுடைய முதல் சிறுகதை வருது. அந்த சிறுகதையோட பெயர் என்ன அப்படின்னா கொக்கரக்கோ. அண்ணாவுடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ வெளியாகுது. அதே 1934 செங்குந்தூர் இளைஞர் மாநாடு. செங்குந்தூர் இளைஞர் மாநாடு, that is செங்குந்தூர் யூத் கான்ஃபரன்ஸ். செங்குந்தூர் யூத் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடக்குதுன்னா திருப்பூர்ல நடக்குது. செங்குந்தூர் இளைஞர் மாநாடு எங்க நடக்குதுன்னா திருப்பூர்ல. இங்கதான் அண்ணாவும் பெரியாரும் முதல் சந்திச்சுக்கிறாங்க. இந்த செங்குந்தூர் இளைஞர் மாநாட்டுலதான் அண்ணாவும் பெரியாரும் முதல் முறையா சந்தித்துக் கொள்கின்றனர். இங்கதான் அண்ணாவோட ஸ்பீச்சை கேட்டு பெரியார் ரொம்ப வியந்து பாராட்டுவார், நல்லா பேசுவார் அண்ணா. ஆக்சுவலா அண்ணா பண்ணதுல ஒரு பெரிய விஷயம், அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி எளிய மக்களை அரசியல்படுத்துறது. அரசியல்னாலே ஒரு சாரா இருக்குதான், பணக்காரங்களுக்கு தான், அந்த உயர்குடியினருக்கு தான் அப்படிலாம் இருந்த அந்த காலகட்டத்துல எளிய மக்களை அரசியல்படுத்தினது யார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஆப்வியஸா அண்ணாதான். பெரியார் நிறைய பிரச்சனை பண்ணாரு, எல்லாமே ஓகே, நம்ம யாரையும் குறைச்சு பேசல, அப்படி கிடையாது. பட் எல்லாருடைய பிரச்சனைத்தை தாண்டி ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாத சாமானிய மக்களை அரசியல்படுத்துறது இருக்குல்ல, அந்த வேலையை ரொம்ப நுட்பமா பண்ணது யாருன்னு அண்ணாதான். அது எப்படி பண்ண முடியும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சு.
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரினா நீங்க வீட்டுல எப்படி பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவீங்க இல்ல? அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க என்னோட ஒரு பெரிய அட்டாச் ஆயிருவீங்க. இதுவே நான் ரொம்ப அப்படியே தூய தமிழ்ல ஆனந்த விகடன் இதழில் அண்ணா அவர்களினுடைய முதல் சிறுகதையானது இந்த நேரத்தில் இந்த தேதியில் வெளியானது அப்படின்னா அது பேசுறது எனக்கு நல்லா இருக்கும், கேட்கிறோம் உங்களுக்கு நல்லா இருக்காது, தூக்கம். இப்பயே பல பேர் அப்படிதான் தூங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படின்றப்போ அந்த எளிய மக்களுடைய மொழியில பேசக்கூடியதுதான் அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு மிக எளிமையான வழி. அதனாலதான் பாருங்க, கிராமத்துல இருக்கிறவங்க தெருக்கூத்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நீங்களும் நானும் போனா தெருக்கூத்து விரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. ஆனா தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, விடிய விடிய அந்த தெளிவு முடிச்சிருந்து பார்ப்போம். பாயை எடுத்துட்டு போயிட்டு மந்தையில போட்டு உட்காந்துச்சுன்னா காலை நீட்டி போட்டு அந்த நாடக தெருக்கூத்தையும் பார்க்கும், அந்த ஊர்ல உள்ள கதையும் பேசி ஒரு 2-3 குடும்பத்தை முடிச்சு விட்டு வந்துடும். அது ஏன் அப்படின்னா அந்த தெருக்கூத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது நமக்கு புரியவே புரியாது. மேடையில பேசுறவங்க ரொம்ப தூயமான வார்த்தையை பேசுவாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு அது புரியும். அவங்க அந்த மாதிரி சொல்லாடல்கள் அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த எளிய மக்கள் அரசியல் படுத்துங்கள் அண்ணாவுடைய பங்கு மிகப்பெரிய பகுதி. நமக்கு புரிஞ்சதை நமக்கு புரிஞ்ச வகையில சொல்லணும். நான் எப்படி இருக்கணும், இதுதான் நான். பல இடங்கள்ல நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க பஸ்ல டிராவல் பண்றப்ப ஏசி பஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸே நீங்க போறீங்கன்னா ஒரு ஏசி பஸ்ல டிராவல் பண்ணி பாருங்களேன், அது நல்லாவே இருக்காது. காசு கூட இருக்கும், ஒரு ஏசி பஸ்ல டிராவல் பண்ணுவீங்க, ஆனா அது நல்லாவே இருக்காது. இது தட் இஸ் இங்க கோயம்புத்தூர் டு சேலமே போறீங்க, ஏசி பஸ்ல போங்க. அதே நீங்க ஒரு நார்மலான பஸ் வாங்க, ஆறு அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க பாடம் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நார்மல் பஸ்ல போங்களேன், அது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஏசி பஸ்ல வெளி காத்து சத்தம் கூட உங்களுக்கு கேட்காது. நீங்க நார்மல் பஸ்ல போனீங்கன்னா மனுஷங்களோட குரல் கேட்கும். உங்கள்கிட்ட யாரோ ஒருத்த வந்து பேசுவான், குறைஞ்சபட்சா சண்டையாவது போடுவான், தள்ளி போமா காலம் மிதிக்காதனாவது சொல்லுவான். வெளிக்காற்றோடைய சத்தம் கேட்கும். கரெக்டு தானே? அப்ப இதுதானே நமக்கு பிடிச்ச சூழல். உங்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அமைதியான வாழ்க்கைன்னு சொன்னா அதை நம்ப முடியுமா? கரெக்டு தானே? அமைதியான வாழ்க்கைன்றது நம்மளை சுத்தி அமைதி இருக்கிறது கிடையாது, மன அமைதி. இந்த மன அமைதி எங்க கிடைக்கும்னா நமக்கு பிடிச்ச இடத்துலதான் நமக்கு அது கிடைக்கும். அப்ப நமக்கு பிடிச்ச இடம் எதுன்னா நம்மளோட வாழ்வியல் தான் நமக்கு பிடிச்ச இடம். நம்மளோட வாழ்வியல் என்னன்னா நம்மளை சுத்தி 10 பேர் இருக்கணும், சொந்தக்காரங்க இருக்கணும், கத்தணும், சண்டை போடணும், விளையாடணும், சமைச்சு ஒன்னா சாப்பிடணும். இதுதான் நம்மளோட வாழ்வியல், இதுதான் நமக்கு பிடிக்கும். நீங்க அமைதியா இருக்கின்ற பேர்ல தனியா வீடு எடுத்துட்டு தனியா உங்களை தங்கினீங்கன்னா அது உங்க வாழ்வியலே கிடையாது, அது ஒரு 10 நாள்ல வெறுத்துடும். இந்த விஷயத்த அரசியலுக்குள்ள தெளிவா புகுத்துறது யாருன்னா தமிழ்நாட்டுல உங்க வாழ்வியல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால்தான் பெரியாரோட பேச்சை விட அண்ணோட பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. சாமானியனை அரசியல் படுத்திதான். சரியா? அடுத்தது 1936 1936 பாலபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை. 1936 பாலபாரதி பத்திரிகை. 1936 பாலபாரதி பத்திரிகை. இந்த பாலபாரதி பத்திரிகை யாரோடது அப்படின்னா வாசுதேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பத்திரிகை யாரோடது அப்படின்னா வாசுதேவ். பாலபாரதி பத்திரிகை யாரோடது அப்படின்னா வாசுதேவ். இந்த வாசுதேவ் பத்திரிகையோட அண்ணா கிட்ட கொடுத்துருவாரு அவர், நீங்க பாத்துக்கோங்க. 1936 பாலபாரதி பத்திரிகை யார் கைக்கு போயிடும்? அறிஞர் அண்ணாவுடைய கைக்கு போயிடும். 1935 1935 அண்ணா ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஜாயின் பண்றாரு, நீதி கட்சியில சேர்ந்துருவாரு. 34 பெரியார் சந்திப்பாரு இல்லையா? 34 அந்த 34 சந்திச்ச பெரியார் அண்ணாவை கையோட கூட்டு வந்துருவாரு, நீ ஏன் இங்க இருக்கு, கிளம்பி வா அப்படின்னு. அப்படிதான் 1935 அண்ணா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஜாயின் பண்றாரு. அதே 35 ஜஸ்டிஸ் மேகசினோட எடிட்டரா மாறாரு அண்ணா, ஜஸ்டிஸ் பத்திரிகையுடைய ஆசிரியரா மாறுவார். ஜஸ்டிஸ் மேகசினுடைய ஆசிரியரா மாறுவார்.
ஓகேவா? 37 காஞ்சி மணிமொழியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பிச்சு அந்த நபர் ஆரம்பிச்சு 1937 காஞ்சி மணிமொழியார். மணிமொழின்றது அவங்க பேரு, அது மணிமொழியார், அவங்க ஊரு காஞ்சிபுரம், அதனால மணிமொழியார் அப்படின்னு மரியாதை சொல்லுவாங்க. இந்த காஞ்சி மணிமொழியார் ஆரம்பிச்ச நவயுகம் பத்திரிகையோட ஆசிரியரா மாறியாங்க. அண்ணன் நிறைய பத்திரிகைகள் வேலை செஞ்சிருக்காரு. நவயுகம் பத்திரிகையுடைய ஆசிரியர் வேலை செய்யறாரு. இதுவரை அவர் எந்த சொந்த பத்திரிகை ஆரம்பிக்கல, இதுவரை நம்ம பார்த்து வர. 1937 அதே வருஷம் திருச்சி மாநாடு நடக்கும். நம்ம பார்த்தோம். திருச்சி மாநாடு எங்க அப்படின்னா திருச்சியில, எங்க அப்படின்னா துறையூர். இந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னா அண்ணா. மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா அண்ணா. இதெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியார் கோரிக்கை வச்சிருப்பாரு. தமிழ்நாடு தமிழருக்கு அண்ணாவும் கோரிக்கை வச்சிருப்பாரு. ஆயிரத்தி 1938 மறு வருஷம் விடுதலை மற்றும் குடியரசு பத்திரிகையில ஆக்சுவலா ஈரோடு பேரு விடுதலை மற்றும் குடியரசு பத்திரிகையுடைய ஆசிரியரா வேலை செய்வார். விடுதலை குடியரசு யாருடையது? பெரியாருடையது. பெரியாருடைய பத்திரிகைகளுக்கு எல்லாத்துக்கும் அண்ணா ஆசிரியரா இருக்காரு. விடுதலை குடியரசு பத்திரிகையினுடைய ஆசிரியரா இருக்காரு. அதே 1938 தானே இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி இந்தியா அஜிடேஷன், இந்தி எதிர்ப்பு போராட்டம், முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அண்ணா 4 மாசம் ஜெயில இருப்பாரு இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டதுனால. 4 மாதம் சிறையில் இருப்பார் அண்ணா அவர்கள். அண்ணா எழுதக்கூடிய கடிதங்கள் பரதன் அப்படின்ற பெயரில் தான் எழுதுவார். பரதன் என்னும் பெயரில் கடிதம் எழுதுவார். பரதன் என்னும் பெயரில் கடிதம் எழுதுவார். அண்ணா பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல தான் என்ன பண்ணுவாரு? கடிதம் எழுதுவார். அண்ணா என்ன பண்றாரு? பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல தான் கடிதம் எழுதுறாரு. ரைட்டா? அடுத்தது 1938லயே பெரியார் நீதி கட்சியோட தலைவரா மாறினார்னு பார்த்தோம். 1938 நீதி கட்சியோட தலைவர் யாருன்னா பெரியார். பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா பொதுச் செயலாளர் அண்ணா. இப்ப புரியுதா ஏன் திமுகவோட தலைவர் சீட்டை அவர் காலியா வச்சிருந்தாருன்னு? இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறப்போ நீதி கட்சியோடைய தலைவரா பெரியார் இருந்திருக்காரு. அப்ப என்னுடைய கட்சிக்கு அவர் தான் தலைவரா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. சரியா? அடுத்தது 1939 அண்ணாவுடைய முதல் சிறு புதினம் வெளியில வருது. 1939 அண்ணாவின் முதல் சிறு புதினம். அண்ணாவின் முதல் சிறு புதினம் வெளியில வருது.
இதோட பேர் என்ன அப்படின்னா எந்த பத்திரிகையில வருதுன்னா குடியரசு பத்திரிகை. கோமணத்தின் கோபம் அண்ணாவுடைய முதல் சிறுபதினம் எந்த பத்திரிகையில வருதுன்னா குடியரசு பத்திரிகையில வருது. அதனோட பேர் என்ன அப்படின்னா கோமணத்தின் கோபம். கோமணத்தின் கோபம். கோமணத்தின் கோபம். ரைட்டா? அடுத்தது 1939 மறுபடியும் வரதராஜலு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். வரதராஜலு, டாக்டர் வரதராஜலு. வரதராஜலு இவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்றாரு. பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. வரதராஜலு அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா நீதி கட்சியின் மூளை, தட் இஸ் பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 1940 அண்ணாவுடைய முதல் புதினம் வருது. முதல் புதினம் ஆல்ரெடி பார்த்தது முதல் சிறு புதினம், இப்ப பாக்குறது முதல் புதினம். அண்ணாவுடைய முதல் புதினம் 1940 சேம் குடியரசு பத்திரிகையில தான் வருது. குடியரசு பத்திரிகை. அந்த முதல் புதினத்தோட பெயர் என்னன்னா வீங்கிய உதடு. வீங்கிய உதடு. முதல் புதினத்தோட பேரு வீங்கிய உதடு. 1940 மறுபடியும் 1940 திருவாரூர்ல ஒரு மாநாடு நடக்கும். திருவாரூர் மாநாடு, நீதி கட்சியோடைய மாநாடு. இங்க திராவிட நாடு திராவிட அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திராவிட நாடு திராவிட அறிக்கை அப்படின்றது 1939 கொடுத்தாலும் சரியும் போடுங்க, 40 கொடுத்தாலும் சரியும் போடுங்க, 2 டைம் நடக்குது. சரியா? 1939 பெரியார்ட்ட கொடுத்திருப்பேன், இங்க 40 வந்து அண்ணாட்ட கொடுத்திருக்கேன். திருவாரூர் மாநாடு. இந்த கோரிக்கையை முன்மொழிந்தவர் யாருன்னா பாலசுப்ரமணியம். இந்த கோரிக்கையை முன்மொழிந்தவர் யாருன்னா பாலசுப்ரமணியம். இந்த கோரிக்கையை வழிமொழிந்தவர் யாருன்னா வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா அண்ணா. அண்ணாதான் முன்மொழிந்தவர்னா அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் சொல்றவரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு அண்ணா. பாலசுப்ரமணியம் யார் அப்படின்னா இவருதான் அண்ணா வந்து நீதி கட்சியில ஜாயின் பண்றதுக்கு காரணம். பாலசுப்ரமணியன் மற்றும் டிவி நந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலசுப்ரமணியனும் மற்றும் டிவி நந்தனும் இவங்க 2 பேரும் தான் அண்ணா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு காரணம். அண்ணா நீதி கட்சியில இணைவதற்கான காரணம் யாருன்னா பாலசுப்ரமணியனும் டிவி நந்தனும் தான். சரிங்களா? 1942 தான் அண்ணா முதல்ல தன்னோட சொந்த பத்திரிகையை வெளியே ஸ்டார்ட் பண்றாரு. 1942 சரிங்களா? திராவிட நாடு அண்ணாவுடைய முதல் சொந்த பத்திரிகை என்ன அப்படின்னா 1942 திராவிட நாடு. திராவிட நாடு இது அண்ணாவுடைய பத்திரிகை, சொந்த பத்திரிகை.
திராவிட நாடு. அண்ணாவுடைய முதல் நாடகம் 1943 திருவண்ணாமலையில நடக்குது. 1943 திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அண்ணாவுடைய முதல் நாடகம் நடக்கும். நாடகத்தோட பேர் என்னன்னா சந்திரோதயம். சந்திரோதயம். நாடகத்தோட பேரு சந்திரோதயம். சந்திர உதயம், சந்திரோதயம். சரியா? 1944 ஆகஸ்ட் 27. 1944 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாடு. நீதி கட்சி திராவிடர் கழகம்னு பேர் மாறுச்சு. அந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க, ஆல்ரெடி பார்த்ததுதான். 1944 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாடு. நீதி கட்சி திராவிடர் கழகம்னு பேர் மாறுச்சு. சரியா? அப்படிப்பட்ட இந்த திராவிடர் கழகத்துடைய கொள்கைகளா அண்ணா எதெல்லாம் வழிமொழிகிறார் அப்படின்னா, நோ கேஸ்ட் சர்நேம். சாதி பேருக்கு பின்னாடி போடக்கூடாது. நோ கேஸ்ட் சர்நேம். சாதி பேருக்கு பின்னாடி போடக்கூடாது. நோ நேம் டைட்டில்ஸ். பேருக்கு பின்னாடி எந்த பட்டமும் போடக்கூடாது தேவையில்லாம. நோ நேம் டைட்டில்ஸ். பெண் உரிமை, ஹியூமன் ரைட்ஸ். பெண் உரிமை 3வது கோரிக்கை. தட் இஸ் கொள்கைகள். பெண் உரிமை. நான் பிராமின் டெவலப்மெண்ட். பார்ப்பனர் அல்லாதவரின் வளர்ச்சி. நான் பிராமின் டெவலப்மெண்ட். பார்ப்பனர் அல்லாதவரின் வளர்ச்சி. விமன் எஜுகேஷன், பெண் கல்வி. விமன் எஜுகேஷன், பெண் கல்வி. ரைட்டா? இதெல்லாம் கோரிக்கைகள். 1946 கருப்பு சட்டை மாநாடு. 1946 கருப்பு சட்டை மாநாடுன்னு போடுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அண்ணா வைகை நதியோரம் போவாரு, ஆனா மாநாட்டுல கலந்துக்க மாட்டாரு, திரும்ப வந்துருவாரு இல்லையா? அந்த கருப்பு சட்டை மாநாடு. 1949 மாலை மணி பத்திரிகை. 1949 மாலை மணி பத்திரிகை யாருடையது அப்படின்னா பார்த்தசாரதி. இந்த பத்திரிகை யாருடையது அப்படின்னா பார்த்தசாரதின்னு சொல்லக்கூடிய மாலை மணி பத்திரிகை பார்த்தசாரதியோட. இதுல அண்ணா ஆசிரியரா வேலை செய்யறாரு. அண்ணா ஆசிரியரா வேலை செய்யறாரு. சரியா? அண்ணா ஆசிரியரா வேலை செய்யறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா, அதே 1949 ஜூலை 9. 1949 ஜூலை 9 பெரியார் மணியம்மை திருமணம். பெரியார் மணியம்மை திருமணம். பெரியார் மணியம்மை திருமணம் 1949 ஜூலை 9. அதோட தொடர்ச்சியா யார் யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க அப்படின்னா, அதோட தொடர்ச்சியா யார் யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்கன்னா அண்ணா தெரியும். அண்ணா போட்டுருங்க. அண்ணா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஈவிகே சம்பத், ஈவிகே சம்பத், நெடுஞ்செழியன், நெடுஞ்செழியன், நடராஜன், நடராஜன்,
இவங்கெல்லாம் திராவிடர் கழகத்துக்கு வெளியேறாங்க. இவங்கெல்லாம் திராவிடர் கழகத்துக்கு வெளியேறாங்க. அண்ணா, கலைஞர் கருணாநிதி, ஈவிகே சம்பத்து, நெடுஞ்செழியன், நடராஜன் இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் திராவிடர் கழகத்துக்கு வெளியேறாங்க. செப்டம்பர் 17, 1949 திருவொட்டியூர் சண்முகம் திருவொட்டியூர் சண்முகம் திருவொட்டியூர் சண்முகம் இவர் வீட்டுல புதிய கட்சி தொடங்குறத பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. அண்ணா, நடராஜன், சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து புதிய கட்சி தொடங்குறத பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனை தொடர்ந்து அதே 1949 மெட்ராஸ்ல, தட் இஸ் சென்னையில ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்ல, ராபின்சன் பார்க், ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பூங்காவில உருவாக்கப்படக்கூடியதுதான் என்னது? திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. இந்த கட்சிக்கான கோட்பாடுகளா அண்ணா எதை வைக்கிறாருன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின். டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின், கடமை, கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் வைக்கிறார். இப்படிப்பட்ட இந்த திமுகவுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நெறிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இவங்க எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க, அண்ணா எப்படி சிஎம்ஆ மாறுறாரு, அண்ணா என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். பிரேக் முடிச்சு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, சீக்கிரமா பிரேக். என்ன டவுட் இருந்தா கேளு.